எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். பொதுவாக ஒரு பேச்சாளனுக்கு பேசி முடித்த பிறகு கிடைக்கிற பணக்கட்டுக்களை விட அவன் பேசுகிற போது அவனுக்கு கிடைக்கிற கைதட்டல்கள் தான் அவனுடைய வரம். அந்த வரத்தை வழங்குகிற பார்வையாளர்கள் என்கிற தெய்வத்திற்கு மீண்டும் என்னுடைய பணிந்த வணக்கங்கள். இன்றைக்கு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழாவினுடைய ஏற்றமிகு நிறைவு விழாவில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களில் ஒருவராக உங்களையும் இந்த மண்ணையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேச்சுக்கு இன்றைக்கு நான் கொடுத்த தலைப்பு அன்பிற்சிறந்த தவமில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நான் கொடுத்தேன். ஆனால் என்னுடைய தலைப்பு தொடர்பாக நான் பேச வருவதற்கு முன்பாக இந்த மக்கள் மன்றத்திலே மனதின் அடி ஆழத்தில் இருந்து ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என எண்ணுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் சிறப்பு விருந்தினராக இந்த மேடையில் வந்து பேசுவதை விட அன்பான இந்த புத்தக திருவிழா ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அன்பு சகோதரனாக இன்றைக்கு உங்கள் முன்னால் பேசுவதைத்தான் நான் பெருமகிழ்வாக எண்ணுகிறேன். அந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கி இருக்கிற அத்தனை நல்லோர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, அற்புதமான இந்த விழா தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புத்தக திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலே அமைந்திருக்கக்கூடிய தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களே, மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு ஜே.ஆர். சம்பத்குமார் அவர்களே, முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு முருகவேல் என்கிற ஏ.எஸ். ராமலிங்கம் அவர்களே, திருவாளர் ஜி. சரவணன் அவர்களே, மிகச்சிறப்பான வாழ்த்துறை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஐயா தாளாளர் அவர்கள் உயர் திரு டி. ராஜா அவர்களே, மற்றும் ராயல் ஸ்பின்னிங் மில்ஸ் ஆர்.பி. செந்தில்குமார் அவர்களே, மற்றும் வஞ்சியம்மன் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் திரு ஆர். பிரதீப் முத்துக்குமார் அவர்களே, உங்களோடு நானும் ஒருவரின் வருகைக்காக காத்திருக்கிறேன். பொதுவாக இந்த மேட்டருக்கு பேசக்கூடிய பேச்சாளர்கள் கேட்டிருப்பீங்க. மேட்டர் மீன்ஸ் செய்தி. ஆனால் மீட்டருக்கு பேசக்கூடிய பேச்சாளர்னு பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஏன்னா அண்ணன் வர்ற டைமை நான் ஃபில் பண்ணணும். அந்த டைமில் நான் சொல்கிற கருத்து நல்லா இருந்தால் நீங்கள் கைதட்டி அதை ஃபில் பண்ணணும். இதுக்கும் கைதட்டலின்னா நான் என்ன பண்ணட்டும்? வெள்ளக்கோவில் உண்மையிலுமே நான் ஈரோடு புத்தக திருவிழா அதை சார்ந்த அமைப்பை சார்ந்த நண்பர்களிடம் நான் பேசும்போது, தமிழ்நாட்டில் சென்னை புத்தக திருவிழா முதல் இடத்தில் இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரோடு புத்தக திருவிழா இரண்டாவது இடத்தில் இருக்கும். ஆனால் எங்களை எல்லாம் பெரிய மாநகரத்தினுடைய திருவிழாக்களாக தான் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சாதாரண நகரமும் அல்லாமல் கிராமமும் அல்லாமல் இருக்கிற வெள்ளக்கோவில் பகுதி தான் புத்தக திருவிழாவின் வழியாக இன்றைக்கு தமிழ்நாட்டையே திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். இதை நான் முகஸ்துதிக்காக சொல்லலைங்க. ஏன்னா நான் பலரோடு சேர்ந்து இலக்கிய உலகில் பயணப்படுபவன் என்கிற அடிப்படையிலே இதை நான் சொல்லுகிறேன். இந்த கிரெடிட், இந்த பெயர் இங்கு இருக்கக்கூடிய இவர்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளக்கோவில் மக்கள் அத்தனை பேருக்கும் சொந்தமானது என்பதுதான் உண்மையான உண்மை. அதனால் இன்றைக்கு அமைந்திருக்கிற, நான் நேற்று கூட காலையில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு வழங்குவதற்காக என்னை கேட்டிருந்தார்கள். வந்தேன். அழகழகாக குழந்தைகள்
அதில் ஒரு குழந்தை ஆத்திசூடியினுடைய அத்தனை வரிகளையும் அட்சரம் பிசகாமல் பேசியது. அந்த குழந்தை இந்த மன்றத்தில் இருக்கிறதா என தெரியவில்லை, ஆனால் மன்றத்தில் உள்ளவர்கள் வாழ்த்துவோம் அந்த குழந்தையை உண்மையாக. அதே மாதிரி பேச பேச ஒரு குழந்தை முடிக்குது, நான் வந்து அது சொல்லட்டுமான்னு இன்னொரு குழந்தை. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, இத்தனை அறிவார்ந்த குழந்தைகள் இந்த மண்ணிலே உதயமாவதற்கும் தங்களை வளர்ப்பதற்கும் இந்த புத்தக திருவிழா ஏதேனும் ஒரு வகையில் ஊன்றுகோலாய் உதவி இருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. அதை சாத்தியமாக்கிய அத்தனை பேரும், ஏன்னா நாங்கள்லாம் சிறப்பு விருந்தினர்கள். இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கேன், நாளைக்கு திருப்பத்தூர் காமராஜர் விழாவில் இருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேடை. ஆனால் இந்த மேடையைத்தான் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இந்த ஒரு 5 நாள் விழாவை ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல ஒவ்வொரு நாள் விழாவையும் செதுக்கி செதுக்கி இந்த மேடைக்கு உயிர் கொடுத்திருக்கிற மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு அரங்க அதிர ஒரு கைதட்டலை தயவு செய்து கொடுத்து விடுங்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஐயா அவர்கள்லாம் சொன்னாங்க, புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும், ஏன் வாசிக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. நீங்கள் படிக்கிற புத்தகங்கள் தான் நீங்கள் அமரப்போகிற நாற்காலியை தீர்மானிக்க போகிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. இன்னைக்கு எல்லாரும் புத்தகத்தை கையில தாங்கி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தாங்கி படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, பெற்றவங்க என்ன தெரியுங்களா, இன்றைக்கு எந்த புத்தகத்தை நீ தாங்கி பிடிக்கிறையோ அதே புத்தகம்தான் நாளை உன்னை தாங்கி பிடிக்க போகிறது என்று சொல்லி பாருங்கள். எந்த குழந்தையும் செல்போனை கையில் எடுக்காது, புத்தகத்தோடுவே வாழும். நீங்கள் வியப்பாக ஒன்றை சொல்லுகிறேன், மேலை நாடுகளில் கழிவறைகளில் கூட புத்தக அலமாரிகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அங்க செலவிடக்கூடிய சில நிமிடங்களை கூட வாசிப்புக்கான நேரமாக செலவிட வேண்டும் என்று சிலர் திட்டமிட்டு இருப்பதாக சொன்னார்கள். இங்க எனக்கு முன்னாடி பேசிய ஐயா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள். நிறைய பெற்றோர்கள் குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள், தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய பதிப்பகங்கள் ஏறக்குறைய 40 பதிப்பகங்களுக்கு மேல புத்தக நிறுவனத்தார் இங்க கடைகள் போட்டிருக்காங்க. தொடக்கத்தில் 6, அதே தொடக்கத்தில் 1ஆம் ஆண்டுல வெறும் 6 ஸ்டால், வெறும் 6 புத்தக கடைகள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு மக்களினுடைய வருகையை மட்டும் எண்ணி அவங்க ஸ்டாலை அதிகப்படுத்தல, வாசிக்கிற தன்மையும் வெள்ளக்கோவிலில் உயர்ந்திருக்கிறது என்பதனால் பல்வேறு வகையான அந்த ஸ்டால் அங்க நிக்கிறாங்க பாருங்க, காலையிலிருந்து உங்களுக்காக. அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு பொருளை விற்கக்கூடியவங்க அதுல லாபத்தை பார்க்காம விற்க மாட்டாங்க. ஆனா நூல்களை விற்று பெரிய கோடீஸ்வரரெல்லாம் ஆயிட முடியாதுங்க. ஆனா இன்றைக்கு என்ன தேவைக்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கான லாபத்தை காட்டிலும் வெள்ளக்கோவில் மக்களுக்கான அறிவு தேவை இங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை பெருமக்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, உண்மையாகவே இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு எனக்கு கிடைத்தது. பாரதியினுடைய வரி அது, அன்பிற்சிறந்த தவம் இல்லை என்பதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை எல்லாருமே கேட்டிருப்போம். அதே பாரதி சொல்லுகிறான், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எண்ணியது பெறலாம் என்று சொல்லுகிறான் பாரதி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த அன்பிற்சிறந்த தவம் இல்லை என்பதற்கு எனக்கு முதல்ல இதுக்கான என்ன செய்திகளை எல்லாம் மக்களிடத்திலே பதிவு செய்வதுன்னு கேட்டபோது கொஞ்சம் ஒரு மாதமா உட்கார்ந்து சில செய்திகளை திரட்டினேன். ஏன்னா இந்த தலைப்பை கொடுத்த நாள்ல இருந்தே ஒரு 4 செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் செய்தி என்ன தெரியுங்களா, நம்முடைய இந்த கொங்கு மண்டல பகுதிக்கே புகழ் சேர்க்கக்கூடிய வகையில, இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையில நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயமுத்தூர்ல இருக்கிற ஒரு பாட்டி செஞ்ச வேலை. பொதுவா பாட்டி வடை சுட்ட கதை தானே ஃபேமஸ் ஆச்சு. ஆனா நம்ம கொங்கு மண்டலத்துல பாட்டி இட்லி சுட்ட கதையே ஃபேமஸ் ஆச்சு. யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு நினைக்கிறீங்க? கமலாத்தாள் பாட்டி. யாரு தெரியுங்களா? அதே வடிவேலாம்பாளையத்தில் 1 ரூபாய்க்கு இந்த நூற்றாண்டில் இட்லி கொடுத்த மகராசிங்க அந்த அம்மா. ஒரு முறை அங்க அரிமா சங்கம் நடத்தக்கூடிய ஒரு பாராட்டு விழாவில் அந்த பாட்டி வந்திருந்தாங்க. இதே மாதிரி பெருமக்களோடு நானும் அவர்களோடு அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கிற போது
பக்கத்தில் வந்து அந்த பாட்டி உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு கேட்டேன், பாட்டி 1 ரூபாய்க்கு இந்த காலத்தில் அரிசி என்ன விலை விற்கிது, உளுந்து என்ன விலை விற்கிது, இந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு உங்களால் எப்படி இட்லி கொடுக்க முடியுது, எப்படி உங்களால் இட்லி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லுகிற போது நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அம்மா என் கையை பிடிச்சிட்டு வாஞ்சையோடு தன் பேரனிடத்தில் பேசுகிற மாதிரி சொன்னாங்க, இன்றைக்கு நினைத்தாலும் என் கண்கள் குளமாகின்றன. என்ன தெரியுங்களா, கண்ணு, இந்த உலகத்தில் நாம் என்ன கொண்டு வந்தோம், நம்ம என்ன கொண்டு போக போகிறோம், வாழ்கிற வாழ்க்கையில் 4 பேர் வயிறு நிறையிற மாதிரி வாழ்ந்துட்டு போவோம் கண்ணு அப்படின்னாங்க. நீங்கள் கைதட்டுறீங்க. அதை விட ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, நான் மரணிக்கின்ற வரை அந்த வார்த்தைகளை நான் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. என்ன வார்த்தை தெரியுங்களா சொன்னாங்க? ஒரே ஒரு வார்த்தை, தம்பி, இந்த உலகத்திலேயே கொடுத்து ஏழையானாலும் எடுத்து பணக்காரன் ஆயிடக்கூடாதுப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கொடுத்து ஏழையானாலும் எடுத்து பணக்காரன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, கொடுத்தது என்னைக்கும் நம்மளை கைவிடாது, எடுத்தது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்காதுங்கிற வார்த்தையும் அந்த பாட்டி சொன்னாங்க. நான் சத்தியமாக சொல்லுகிறேன், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD, சென்னை பல்கலைக்கழகத்தில் MA, இன்னும் எத்தனையோ பட்டங்கள் என் பெயருக்கு பின்னால் என்னுடைய முகவரியை சொல்லுவதாக அமைந்திருக்கலாம். ஆனால் நான் அன்றைக்கு வெட்கப்பட்டேன். படிப்பறிவே இல்லாத வடிவேலாம்பாளையத்தை சேர்ந்த அந்த பாட்டி, கமலாத்தாள் பாட்டி, 2 வரியில உலகத்தினுடைய அத்தனை ஞான வாசகத்தையும் சுருக்கி கொடுத்தால் பாருங்கள். அந்த பாட்டியிடத்தில் இருக்கிற அன்பு இருந்தால் அதை விட தவம் இந்த உலகத்தில் நமக்கு வேற என்ன இருக்க போகிறது அன்பர்களே? அது என்ன வார்த்தை? குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நான் உண்மையா சொல்றேன், எல்லார் பாக்கெட்லயும் ஒன்றை வச்சு திரியிறோம். என்ன தெரியுங்களா, போனே வரலைனாலும் எடுத்து பார்க்குறோம். இது ஒரு மனநோய். வராத பொண்ணு சொல்லுவாங்களா, வடிவேலு சொல்லுவார் பார்த்துருக்கீங்களா, ஆளே இல்லை பெல்லு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி வராத போன் எடுத்து அடிக்கடி எடுத்து பார்க்கறது. நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, குழந்தைகள் இடத்துல சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே காவல்துறையினரால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு திருடன் இருக்கான். நீங்கள் ஸ்காட்லாந்து போலீஸாக இருக்கட்டும், ஸ்காட்லாந்து போலீஸுக்கே சவால் விடுகிற இந்திய காவலர்களாக இருக்கட்டும், இந்திய காவலர்களிலேயே முதல் தரத்தில் இருக்கிற தமிழ்நாடாக இருக்கட்டும், நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என்ன தெரியுங்களா, என்ன காரணம் அப்படின்னா, அவன் யார் சார் அந்த திருடன்னு நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம கையில் வச்சிருக்கோமே செல்போன். அப்படி என்னத்தை சார் திருடுறான்னு நீங்கள் கேட்கலாம். சார், விலை மதிக்க முடியாத பொருளை திருடிக்கிட்டே இருக்கான். குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய பேனா திருடு போச்சுன்னா நான் திருப்பி இன்னொரு பேனா வாங்கிடுவேன். என்னட்டு இருக்கக்கூடிய ஏதாவது பொண்ணோ பொருளோ போச்சுன்னா திரும்பி வாங்கிடுவேன். ஆனால் அந்த செல்போன்கிற திருடன் எங்கிட்ட இருந்து என்ன திருடுறான் தெரியுங்களா? நம்மகிட்ட இருந்து என்ன திருடுறான் தெரியுங்களா? நம்ம குழந்தைகள்ட்ட இருந்து என்ன திருடுறான் தெரியுங்களா? வாழ்க்கையில் உயிர் போன்ற நேரத்தை திருடுகிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. உயிர் போன்ற நேரத்தை நீங்கள் ஒன்று சொல்லி பாருங்க. நேற்று கூட நான் சொன்னேன், அந்த குழந்தைகளுக்கு மரியாதைக்குரிய குன்றக்குடி சுவாமிகள் அவர்கள் ஒரு முறை பேசும்போது சொன்னாங்கப்பா, டைம் இஸ் கோல்டுங்கிறது சரியா அப்படின்னு சொல்ல போது சில குழந்தைகள் ஆமான்னாங்க. அதில் ஒரே ஒரு குழந்தை தான் சொன்னாங்க, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, டைம் இஸ் பெட்டர் தென் கோல்டுன்னு வேணா சொல்லலாம்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு நேற்று காலையில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ குன்றக்குடி பெரியவர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பெரியவங்கள்லாம் இங்கே முன்னிலையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, இங்கெல்லாம் நாற்காலி இல்லைங்க, தரையில் உட்காந்து நாங்கள் ஆலமரத்தடியில் கேட்டோம். அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பொன் போன்றதுங்கிறதே தப்புன்னார், காலம் பொன் போன்றதுங்கிறது தப்பு அப்படின்னாரு. இதை ஏன் நான் மதிக்கிறேன் தெரியுங்களா? இதை ஏன் இந்த மேடையில் நான் சொல்கிறேன் தெரியுமா? காலம் ஏன் பொன் போன்றது அப்படின்னா, ஒரு பொண்ணை தொலைச்சிட்டோம்னா, தங்கத்தை தொலைச்சிட்டோம்னா வாங்கிடலாம். ஆனால் ஒரு முறை நேரத்தை தொலைத்து விட்டால் வாழ்க்கையில் அதை பெறவே முடியாது. அதனால் மாற்றி எழுதி வைங்கன்னு எங்கள் பள்ளிக்கூடத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் வைரவிழா மேல்நிலை பள்ளியில் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் என்ன தெரியுங்களா, காலம் பொன் போன்றதுங்கிறத அடிச்சுட்டு கீழே அந்த பொன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அடிச்சுட்டு கீழே ஒரு வார்த்தை கொடுத்தாரு குன்றக்குடி அடிகளார். என்ன வார்த்தை தெரியுங்களா? காலம் உயிர் போன்றதுன்னு எழுதுங்க. ஏன்னா டைம் ஒன்ஸ் லாஸ்ட் எவர் லாஸ்ட் அப்படின்னார். ஒரு முறை காலத்தை இழந்துட்டோம்னா மீண்டும் அந்த காலத்தை பெற முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு இதே மண்டபத்தில் இந்த திடல்ல இத்தனை கூட்டம் இருக்குமா? இருக்காதுங்க. ஏன்னா இந்த நேரம் பொன்னான நேரம். கைதட்டல் கொடுங்க. இந்த நேரம் மீண்டும் வராது. இதுக்கு வரணும்னு நினச்சி வர முடியாமல் போனவங்க இருக்கலாம். நான் இந்த நேரத்தில் ஒருத்தரை நான் சொல்லியே ஆகணும். யார் தெரியுங்களா?
நேற்று கூட எங்கள் மரியாதைக்குரிய ஐயா ஞானசம்பந்தன் அவர்களிடத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன். அதை கூட அவர் அழகாக மேடையில் வெளிப்படுத்தினார். என்னென்னா, இங்கே வரக்கூடியவர்கள், இங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள், உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? வயிற்றுக்கு சோறு போடுறது. மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர், ஏறக்குறைய 4 ஆண்டு காலமாக அவரோடு நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். இல்லத்திலிருந்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்லிருந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய வாலண்டியர் வரைக்கும், தன்னார்வலர் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஒரே விதமான விருந்தை பரிமாறுகிற தன்மையை வெள்ளக்கோவிலில் அருண்குமார் தான் சாதித்திருக்கிறார். ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் பார்த்து வியந்திருக்கேன். என்ன இங்கே என்ன மெனுவோ அதே தான் அங்கேயும் இருக்குது. நான் ஒரு நாள் போய் சுற்றி வந்தேன், இங்கே என்ன சாப்பிட்றாங்க அங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னா, உள்ளே என்னவோ தான் அதே வெளியில் பஃபே சிஸ்டத்துலேயும் இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் எல்லோரையும் ஒரே போல பாவிக்கிறவர்கள் தான் உயர்ந்தவர்கள். கைதட்டுங்க. அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்திலேயே நமக்கு நேரத்தை திருடுது அப்படின்னு இந்த செல்ஃபோன். ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் இருக்கும், குறிப்பாக அம்மா அப்பாக்கள் நல்லா கேட்டுக்குங்க. என்னுடைய நண்பர் ஒரு 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டியிருந்தாரியா. 60 லட்சம் ரூபா, புதுமனை புகுவிழா வந்துடணும் அப்படின்னார். கட்டாயம் வந்துடுறேன். போனவுடனே எங்களை சுற்றி காட்டினார். இதுதான் ஹால், கூடம், இதுதான் பூஜை அறை, சரி இங்கே தான் ஜாமி கும்பிடுவோம், இதுதான் கிச்சன், சமையல் ரூம், இங்கே தான் நாங்கள் சமைப்போம், எல்லாம் சரின்ட்டேன். கடைசியாக அந்த ஹாலை பார்க்குறேன், வெறுமையாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி எம்டியாக இருந்தது. ஏங்க 60 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கீங்க, இந்த ஹாலில் ஒரு 40, 42, 43 இன்ச்சில் ஒரு எல்இடி டிவி வாங்கி மாட்டியிருக்கலாமேன்னு. இந்த மனுஷன் சொன்னாருங்க ஒரு வார்த்தை, மூத்த பையன் 12வது படிக்கிறான் சார், சின்ன பையன் 10வது படிக்கிறான் சார், எங்க டிவி வாங்கி வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாகி விடுமோ என்பதற்காக நாங்கள் டிவியே வாங்கி வைக்கலன்னு. நானும் உங்களை மாதிரி அவசரப்பட்டு கைதட்டினேன். உடனே சொன்னேன், பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை பெக்கணும் சார், வளர்த்தா உங்களை மாதிரி வளர்க்கணும் சார். ஆமா, உங்க 2 பிள்ளைகளை எங்கன்னு? பக்கத்து வீட்டில் டிவி வாங்க போயிருக்காங்க சார்னார். இதுக்கு அந்த ஆளே வாங்கி வச்சிருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி. எதை நீங்க ஒன்று சொல்லுங்க, குழந்தைகளிடத்திலே நீங்கள் ஒன்றை விதைக்க நினைக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் அந்த விதையின்படி நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா குழந்தைகளுக்கான முதல் ரோல் மாடல் யாரு தெரியுங்களா? பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டா தாயும் தகப்பனும் தான் ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர்கள். அவங்க சரியான வழித்தடத்தில் இருந்தால், அப்பா சொன்னார் மகன்கிட்ட, தம்பி கவனமா நடக்கணும், கவனமா நடந்துக்கோ, உன்னுடைய நடையில தான், நீ நடந்துக்கிற நடையில தான் நம்ம குடும்பத்தோட மானமே இருக்குன்னார். மிக அழகா சொன்னார் ஒரு வார்த்தை. என்ன தெரியுமா ஒரு வார்த்தை? பையன் திருப்பி சொன்னான், அப்பா நான் நடக்கிற நடையில தான் குடும்பமோட மானம் இருக்குன்னா நீங்க நடக்கிறத பார்த்து தான்ப்பா நானும் நடந்துகிட்டு இருக்கேன், நீங்க சரியா நடந்தா நானும் சரியா நடப்பேன்னு சொன்னா. அப்ப வழிகாட்டக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருந்தால் வழி நடப்பவர்கள் சரியாக இருப்பார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நான் இன்னைக்கு சொல்றேன், குறிப்பா இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. கணவன்கள்லாம் எனக்கு தெரிந்து மாலை நேரத்தில், எனக்கெல்லாம் தெரிஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்கள் அவங்களும் சாயந்தர நேரத்தில் அழறாங்க. பெண்கள் சொல்லவே வேண்டாம், 6:30 மணிக்கு விளக்கத்தி வச்சுட்டு முறையாக அழுகிறீங்க. அது என்னன்னு தெரியல, ஆஃப் அன் அவர் கேப் விட்டு அழுகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 6:30 10:30 வரைக்கும் சீரியலை தயாரிக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நாடு கடத்தணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொண்டு போய் ஒரு ஆளே இல்லாத தீவில் கொண்டு கொஞ்சம், இதுக்கு அவ்வளோதான் கைதட்டலாம். பாதிக்கப்பட்டவங்க யாருமே இல்லையா? என் நண்பர் சொன்னார், விளம்பரம் இருந்தால் எனக்கு சோறு ஓடுதுன்னார். அப்படியா, ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்கீங்களான்னு? இல்லை சார், விளம்பர இடைவேளையில் தான் தோசை ஊற்றுவாங்க, விளம்பர இடைவேளையில் தான் சட்னி அரைப்பாங்க, அடுத்த விளம்பரம் வரக்குள்ளே 2 தோசை தின்றணும், இல்லைன்னா அவ்வளோதான், இன்னும் எந்திரிக்கலன்னு ஒரு சொல்ல மாட்டாங்க. ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, உணர்ந்தவங்க கைதட்டுங்க. ஒரே ஒரு பார்வை தான். அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு விக்கல், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா தோசையை வெந்து எடுத்துதா வேகாமல் எடுத்துதான்னு தெரியல, இழுத்துருக்கு. பையன் சொல்கிறான், அம்மா அப்பாவுக்கு விற்குதுமான்னா. அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னான், இரு முடியட்டும் வரேன்னா. சீரியல் முடியட்டும் வரேன்னு சொன்னாங்களா, மனுஷன் முடியட்டும் சொன்னாங்களா? ஆனால் விற்குனாலும் அதை சாப்பிட்டா பாருங்க, அந்த மனிதனுக்கும் நம்ம கைதட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்,
இந்த சீரியலை பார்த்து அலறது தப்பில்லை. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நடிகர்கள், அவங்க அந்த நடிகைகள் அலறாங்க அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியும், நான் சின்ன திரையில் இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய சேனலோட எங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது. ஒரு நடிகை ஒரு நாளைக்கு அழணும் அப்படின்னா அவங்க கால் ஷீட்டுக்கு 75,000 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு அவங்க அழுகிறாங்க. நாம் கேபிள் காருக்கு 350 ரூபாயை கட்டிட்டு அழுகிறோம். இதுக்கு பேர் தான் கட்டி அழுகிறதுங்கிறது. இதுக்கு பேர் தான் கட்டி அழுகிறதுங்கிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்கள்லாம் எதை பார்த்து அலறாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? வீட்டில் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று இருக்குல்ல, ஏங்க ஃப்ரிட்ஜு எதுக்கு வச்சுருப்பாங்க? ஏதோ அவசரம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம பெண்கள் ரொம்ப சிக்கனவாதிகள். முதல் நாள் மாலையில் ரிசப்ஷனுக்கு வாங்கின அதே மல்லிகைப்பூவை கொண்டு வந்து அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கும் பயன்படும். ஏன்னா முளம் 150 ரூபா சொல்கிறான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே வச்சிடறாங்க. மாத்திரையும் அதுக்குள்ளே தான் இருக்குது. மாத்திரையை எடுத்து முழுங்கினா மல்லிகைப்பூ வாசம் வருது, மல்லிகைப்பூவை எடுத்து வச்சா மாத்திரை வாசம் வருது. எங்கே எதுன்னே தெரியாமல் குழம்புறான். அது எங்கள் வீட்டிலலாம் எடுத்து பார்த்துக்குங்க, சங்க இலக்கிய சாம்பார், புறநானூறு புளிக்குழம்பெல்லாம் அங்கே தான் இருக்குது. யோசிக்கிறீங்க, போன மாதம் 30ஆம் தேதி ஒரு புளிக்குழம்பு வச்சு ஊற்றுனாங்க. சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன், போன வாரம் வச்சிலம்மா ஒரு புளிக்குழம்பு அதே மாதிரி இருக்குன்னு. பதில் என்ன வந்ததுங்கிறீங்க? அதே தான். 17 சீரியல், ஒரே ஒரு ஆள் உங்களுக்கு பார்ப்பனா குழம்பு வைப்பனான்னாங்க. நான் கேட்குறது என்ன தெரியுங்களா? எல்லாம் இருக்கட்டுங்க, இதையெல்லாம் கடந்த ஒரு அன்பு குடும்பத்திலும் சமூகத்திலும் எந்த இடத்துல இருக்குது தெரியுங்களா? முதல்ல யாராவது மனுஷன் கீழே விழுந்தான்னு வைங்களேன், ஒரு காலத்தில் அடிபட்டுச்சா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு மாறிடுச்சுங்க சமூக மனநிலை. யாராவது ஒருத்தன் கீழே விழுந்துட்டா, இன்னொருத்தர் விழுந்தாலும் சரி, தான் விழுந்தாலும் சரி, முதல்ல தனக்கு என்னாச்சுன்னு பார்க்க மாட்டேங்கிறான் சார், ஃபோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறான் சார். டிஸ்பிளே உடஞ்சிருச்சா, இல்லை அந்த இது மட்டும் உடஞ்சிருக்கா, ஸ்க்ரீன் கார்டு மட்டும் உடஞ்சிருக்கா, மாற்றிக்கலாமான்னு யோசிச்சு பாருங்க. இதுவா வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? அன்பிற்குரியவர்களே, நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு காலத்துல எல்லாம் பொருட்களை நாம் பயன்படுத்தினோம், ஆனால் மனிதர்களை நேசித்தோம். பொருட்களை பயன்படுத்தினோம், மனிதர்களை நேசித்தோம். இன்றைக்கு உண்மை என்றால் மட்டும் உறக்க கைதட்டுங்கள், மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், பொருட்களைத்தான் நேசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வாழ்க்கையில் எங்கே உங்களுக்கு அன்பு சூழ்ந்திருக்கும்? இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களுக்கு அன்பு காட்டியிருக்கும்? நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரே ஒரு செய்தி. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன், பாட்டி வடிவேலம்பாளையம் பாட்டி சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நடந்த ஒரு சம்பவங்க. அந்த நல்லா கேட்டுங்க, எவ்வளவு நெகிழ்ச்சியான மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழுகிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். சென்னையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இங்கே கூட யாராவது இருக்கலாம், ஓட்டுநர்கள் இருக்கலாம். ஏன் நம்ம ராஜ்குமார் சாரே ஓட்டுநர் தானே. ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் எப்படி தான் மனுஷன் அங்கேயும் ஓடுறாரு இங்கேயும் ஓடுறாருன்னு தெரியல. வாகனத்தையும் அவரால் ஓட்ட முடியுது, திருவிழாக்களையும் ஓட்ட முடியுதுன்னா அவருக்கும் ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. உண்மையிலுமே அது பெரிய விஷயம், ஒரு பணியில் இருந்துட்டு செய்கிறது. அதே மாதிரி உடன் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும். நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அப்படி ஓட்டக்கூடியவருக்கு ஃபோன் வருதுங்க, வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பேசுகிறார். அப்படியா, சரி அப்படின்ட்டு அரை மணி நேரம் இல்லைங்க, 3/4 மணி நேரம் கழித்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போகிறார். என்ன நடந்ததுன்னு சொல்லிடுற. அதுக்கு மத்தியில் அவருடைய 3.5 வயது குழந்தை ஸ்ருதின்னு பேர், பள்ளி பேருந்தினுடைய ஓட்டையில் விழுந்து சக்கரத்தில் அடிபட்டு நசுங்கிடுச்சுங்க. இந்த செய்தி அவருக்கு வருது. ஆனால் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் மனுஷன் ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு போகிறார். அந்த மனிதனின் பெயர் சேது மாதவன், அந்த குழந்தையோட அப்பா பேர். விகடனில் அந்த வாரத்தில் ஸ்ருதி இல்லாத வீடுன்னு இதை ஒரு கட்டுரையாக்கி இருந்தார்கள். அந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்கிறேன். இதில் என்ன உங்களுக்கு அழகுன்னு நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன அன்பு இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் நான் அதை முடிக்கலைங்க. இதில் என்ன அன்பு சூழ்ந்திருக்கிறது தெரியுங்களா? அவங்க வராரு, குழந்தை பிழைக்கலைன்னு தெரியுது. உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேரும், ஏங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு வார்டு பாய் கூட திட்டுறார், பெத்த குழந்தைக்கு அடிபட்டுச்சேங்கிற ஒரு பரபரப்பே இல்லாமல் 3/4 மணி நேரம் கழித்து வர்ற நீ எல்லாம் என்னையா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. எல்லோர் பேச்சையும் அமைதியாக கேட்ட அவன்
இறுகிய முகத்தோடு கண்ணீர் விட்ட நிலையில் சொன்னா, நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரியா, என்னை நம்பி என்னுடைய ஆட்டோவில் பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேரை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டில் இறக்கி விட்ட பிறகுதான் என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பார்க்க ஓடி வந்தேன்னு சொன்னான்னா, நீங்கள் யோசித்து பாருங்கள். இதயம் என்பது தசைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அழகா ஒரு கவிஞன் சொன்னா, இதயம் என்பது தசைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் அது சாவையும் வென்றுவிடும் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை பேரிடத்தில் நீங்க பணம் கொடுக்க கொடுக்க தீருங்க, அன்பு என்றைக்கும் கொடுக்க கொடுக்க தீராத அது நிறையும் என்பதனால தான் அன்பை வற்றாத ஜீவநதியாக நம் பெரியோர்கள் உருவகப்படுத்தினார்கள். இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் ஒரு 40 வயது 45 வயதில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன தெரியுங்களா? உங்க அம்மா அப்பா அப்படின்னு யார்கிட்டயாவது கேட்டா ரொம்ப நாகரிகமாக சொல்றாங்க, எங்க அம்மா அப்பாவா சார்? எங்க அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க, எங்க அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க. தயவு செய்து வெள்ளக்கோவில் மகாத்மா நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஒன்றை உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்ன தெரியுமா? தயவு செய்து அம்மா அப்பா என் கூட இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, நாங்க எங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கோம்ங்கிற வார்த்தையை சொல்லி பழகு. நான் மீண்டும் சொல்ல, இந்த வார்த்தை நீங்க ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க நிறைய பெரியவங்க வீட்டில் இருக்காங்க சார், நான் இன்னைக்கு வெளிப்படையா கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொண்டு போனீங்கன்னா பிடிக்கும், அதே குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். ஆனா அதே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, ஏதாவது வாங்கிட்டு போங்க, கை நிறைய பை நிறைய வாங்கிட்டு போங்க. எல்லா பெரியவங்களும் தாத்தா பாட்டிகளும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எதுக்கு சாமி இத்தனை வாங்கிட்டு வந்தேன்பாங்க. எனக்கு எதுக்கு சாமி? நீங்க பார்த்து பார்த்து சாப்பிடுவீங்களே தாத்தா, அதெல்லாம் தாத்தா ஒரு காலத்தில் சாப்பிட்டேன், இப்போ எங்கே சாப்பிட்றேன். பாட்டி தான் உனக்கு இது பிடிக்குமே, ஆமாம் இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பார்த்து பார்த்து சாப்பிட்டேன், இப்போ எங்கே போய் இதெல்லான்னு. ஆனால் பெரியவங்களுக்கு, தாய்க்கோ தகப்பனுக்கோ எதையும் வாங்கி தராமலேயே உங்களால் மகிழ்ச்சிப்படுத்த முடியும்னா மகிழ்ச்சிப்படுத்த முடியும். என்ன தெரியுங்களா? என்ன வேணும்பான்னு ஒரு வார்த்தையும் என்ன வேணுமான்னு ஒரு வார்த்தையும் வயதான பெற்றோர்களிடம் கேட்டு பாருங்கள். அதை விட அவர்களை ஆனந்தப்படுத்துகிற வார்த்தை வேறு எதுவுமாக இருக்க முடியாது. வேறு எதுவும் நம்மகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை சார், நம்மகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. தான் செல்போன், இந்த சனியை வந்த பிறகு தானே பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த செல்போன் வந்த பிறகு நாடே நாசமாயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மகிழ்ச்சி, நன்றி. ஆனா கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் செல்போன் இருக்கு, கைதட்டின அத்தனை பேர்ட்டையும் செல்போன் இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? ஒன்றுங்க, நான் கருவியை குறை சொல்லவே மாட்டேங்க, அறிவியல் தேவை, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் இன்றைக்கு தேவை. ஆனால் ஒரு கருவியை கையாள தெரியாத சமூகத்திடம் ஒரு கருவி மாட்டிக்கொண்டால் அந்த சமூகம் எப்படி சீரழியும் என்பதற்குத்தான் இன்றைய தலைமுறை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, மருத்துவமனையில் ஒரு குழந்தையினுடைய புகைப்படத்தை எடுத்து அனுப்புறாங்க, இந்த இப்படி 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 இப்படின்ட்டே அந்த குழந்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 8 வயதுல 10 வயதுல அந்த குழந்தைக்கு எப்படி இந்த நரம்பு தளர்ச்சி வந்தது, எப்படி இப்படி 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 தூக்கத்தில் கூட இப்படி இப்படி எல்லாம் இப்படி இப்படி ஒன்றும் இல்லைங்க. இந்த டச் ஸ்கிரீனை தடவி 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 அந்த குழந்தைக்கு அனிச்சையாகவே கை இப்படி இப்படி செய்ய வருது அப்படின்னா, தயவு செய்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், அன்பிற்குரிய பெற்றோர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய கொடுத்து பாருங்க, மொபைலை வாங்கிருங்க. சில பேர் நான் மொபைல்லையே படிக்கிறேம்மா, நீங்கள் எல்லாம் நாங்களாம் மொபைலில் படித்தோமா, மொபைலில் படித்தோமா? இத்தனை பெரியவங்க இருக்காங்களே, நான் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. மொபைல்ல எங்க படித்தோம்? ஆலமரத்துக்கு அடியிலையும் அரச மரத்துக்கு இடையிலையும் கிளி எங்க போயிருக்கு, குயில் எங்க வந்திருக்குன்னு அத்தனை சத்தத்துக்கு இடையில படித்தவங்க தானுங்க இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறீங்க. கைதட்டுங்க. அதுதாங்க சாதனை, அதுதானே சாதனை. உலகத்திலேயே புத்தகத்தை தொட்டு படித்து அந்த காகிதத்தினுடைய வாசனையை உணர்ந்து படிக்கிறது மாதிரியான மகிழ்ச்சி எதுவுமே கிடையாதுங்க. அது மாதிரி மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. நீங்கள் 1000 இ-புக்ஸ் வரலாம். இன்னைக்கு நான் செல்லை ஓப்பன் பண்ணோம்னா விகடன் படிக்கலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா கணையாழி படிக்கலாம், 1000 படிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, எத்தனை 1000 புத்தகங்களை வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் அந்த தொடுதிரையின் வழியாக படிக்கிற எந்த ஒரு கருத்தும் மனதை தொடுவதில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விக்ரமாதன் கதைகள் புக்கை வாங்கிட்டு போங்க,
ஒரு டால்ஸ்டாய் கதைகள் புக்கை வாங்கிட்டு போங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் உங்கள்கிட்டையுமே ஒரு கேள்வியாகவே நான் கேட்குறேன், வாழ்க்கையில் 10 என்கிற எண் பெரிதா 1 என்கிற எண் பெரிதா? எல்லாரும் பதில் நினைப்போம், என்ன பெரிது? நம்பர் 10 தான் பெரிது, 1ங்கிறது பெரிதில்லை. எண்ணிக்கையிலும் மதிப்பிலும் குறைவுன்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்தளவில் இப்போ நான் சொல்கிறேன், 1 பெரிதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி 1 பெரிது? சொல்லுங்க, சொல்கிறேன். இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ தெரிந்தவரோ தெரியாதவரோ நம் உறவினரோ உறவினர் அல்லாதவரோ யாரோ ஒருத்தர் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு வைங்களேன். அவர்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்காக 2 கைகளையும் இணைத்து பலமாக கைதட்டுகிறீர்கள் பாருங்கள். அப்ப 10 விரல்களும் இணைந்து ஒருவர் வெற்றியை கொண்டாடுகின்றன, அவரை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றன. 10. ஆனால் அதை விட சிறப்புன்னு நான் எதை நினைக்கிறேன் தெரியுங்களா? ஏதாவது ஒரு துயரம், ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு இழப்பு, ஏதாவது ஒரு தோல்வி, இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ அறிமுகமானவரோ அறிமுகமாகாதவரோ உறவினரோ உறவினர் அல்லாதவரோ மூளையில் முடங்கி அழுகிற போது யாரென்றே தெரியாத அல்லது யாரென்றோ தெரிந்த ஒரு கையிலிருந்து வெளிப்படுகிற ஒற்றை விரல் கண்களிலிருந்து கண்ணக்குழிகளை தாண்டி ஓடி வருகிற கண்ணீராற்றை துடைக்கும் பாருங்கள். அந்த ஒரு விரல் தான் 10 விரலை விட மேலானது அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க குழந்தைகளுக்கு சொல்லுங்க, இந்த உலகத்துல நாம சிறப்பா வாழ்ந்திருக்கோம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு சூத்திரம், ஒரே ஒரு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா தான் வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா என்ன தெரியுங்களா? யாருடைய புன்னகைக்கும் நாம் காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, இவன் என்னால் சிரிச்சான் அவன் என்னால் சிரிச்சான் அப்படின்னு யாருடைய மகிழ்ச்சிக்கும் யாருடைய புன்னகைக்கும் யாருடைய சந்தோஷத்திற்கும் நாம் காரணமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அன்பிற்குரியவர்களே, வாழ்நாளில் இதுவரை நான் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருந்ததே இல்லைன்னு நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் அத்தனை பேரும் மகாத்மாக்கள் தான். இன்னைக்கு நான் இந்த மேடையில் சொல்றேன், நீங்கள் அத்தனை பேரும் மகாத்மாக்கள் தான். யோசிச்சு பாருங்க, சில நான் வார்த்தைகளை சொல்லுகிற போது நீங்கள் கேட்டீர்களே, எப்படியெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கை பயணம் அமைந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு. எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கும்போது இங்கிருந்து நிறைய பேர் உணர்ந்து கைதட்டினாங்க, அப்படியே நெகிழ்ந்து பார்த்தாங்க. இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், நம்முடைய திருமூலர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அது என்ன வார்த்தை தெரியுங்களா? நம்ம ஏதோ சாமி பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாமி பாட்டு தான், ஆனால் அது உலகத்திற்கே பொதுவான பாட்டு. இந்த எல்லாம் விட்டுருங்க, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு என்ன? கோயிலுக்கு போகிறீங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க, ஏதாவது அந்த சாமிக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க, சரி பச்சிலையா? அடுத்தது என்ன? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, பசுவின் வாய்க்கு ஏதாவது ஒரு புல்லோ அகத்திக்கீரையோ ஏதாவது வாங்கி கொடுங்க, சரி இதெல்லாம் பொருள். மூணாவது ஒன்று சொல்றார், யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது ஒருவன் பசித்திருக்க ஒருவன் உண்பதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் சொல்றாங்க, சார் நான் வெளிப்படையா பேசுகிறேன், இவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டா தீட்டு, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டா தீட்டுன்னு நாம சிலவற்றை ஒதுக்குகிறோமே. அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் என்கிற அற்புதமான அந்த இறை தூதன் இந்த மண்ணிற்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் வாய்க்குள் செல்லுகிற எந்த உணவும் உங்களை தீட்டாக்குவதில்லை, உங்கள் வாய்க்குள் செல்லுகிற எந்த உணவும் உங்களை தீட்டாக்குவதில்லை, உங்கள் வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் தான் உங்களை தீட்டாக்குகின்றன சொன்னா, நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் நம்மை புனிதமாக்கக்கூடியதும் நம்மை அழுக்காக்கக்கூடியதும் அப்படின்னு சொன்னா, எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும்? அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள் ஆயுதங்கள் இன்றையே ஜெயிக்க போகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, எதற்காக இந்தியாவை விட்டுட்டு வந்துட்டீங்க? இங்க ஏதாவது துப்பாக்கி இல்லையா, பீரங்கி இல்லையா, அணுகுண்டு இல்லையா, எடுத்துட்டு போக வேண்டியதானே? இந்த வெள்ளைக்காரர்கள் சொன்னார்கள், அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இன்னும் குறிப்பு இருக்கிறது அன்பிற்குரியவர்களே, என்ன தெரியுமா? நாங்க கத்தி போனா நாங்க அவரு ஏத்தல, இங்க காந்தியடிகள் பேரால தானே வச்சிருக்காங்க. இந்தியாவில் காந்தின்னு ஒரு மனுஷன் இருக்கார், கத்தி எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா நாங்கள் துப்பாக்கி எடுத்துட்டு போயிருப்போம். அந்த மனுஷன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா நாங்கள் இயந்திர துப்பாக்கி எடுத்திருப்போம். அந்த மனுஷன் இயந்திர துப்பாக்கி எடுத்திருந்தாருன்னா நாங்கள் பீரங்கி வச்சு தகர்த்திருப்போம்.
அந்த மனுஷன் பீரங்கி எடுத்திருந்தாருன்னா அணுகுண்டை கூட போட்டு சோழியை முடிச்சிருப்போம். ஆனா அணுகுண்டை விட மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை அந்த மனிதன் கையில் எடுத்திருக்கிறான். அதற்கு எதிரான ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொன்னபோது அது என்ன ஆயுதம் என்று வெள்ளைக்காரர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் கேட்க அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு என்கிற ஆயுதத்தை அவன் கையில் எடுத்து விட்டான். அதற்கு மாற்றான ஆயுதம் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொன்னான் என்றால், அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மகாத்மாவின் பெயரால் நடைபெறக்கூடிய இந்த அறக்கட்டளை சார்பாக நடைபெறுகிற இந்த புத்தக திருவிழாவில் தயவு செய்து அன்பை தயவு செய்து முதலீடாக்குங்கள். அன்பை தயவு செய்து முதலீடாக்குங்கள். எப்படிப்பட்ட அன்பை யாரிடத்தில் செலுத்துவது, எவ்வளவு செலுத்துவது என்கிற தன்மையெல்லாம் தயவு செய்து யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டாம். நான் மீண்டும் சொல்றேன். அதனால தான் கவியரசு கண்ணதாசன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுங்களா? அந்த வார்த்தை, பதைக்கும் நெஞ்சினை பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. இந்த வார்த்தைக்கு கண்ணதாசனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா. பணத்தின் மீதுதான் பக்தி என்றபின் பந்த பாசமே ஏதடான்னு எழுதின அதே கண்ணதாசன் தான் அதுக்கப்புறம் இந்த வரி எழுதினாரு, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடான்னார். ஐயா, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நடந்துச்சு. நம்ம கோவை விமான நிலையத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அம்மா சாதாரண ஒரு துணிப்பையோடு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பகுதியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விமான நிலையத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள், என்ன இந்த அம்மா ரொம்ப நேரமாக அலைகிறாங்களே, யாருன்னு கூப்பிடுங்க விசாரிங்கன்னு பார்த்தா அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை தம்பி, என் மகன் என்னை சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன் இருக்கான். விமானத்தில் டிக்கெட் எடுக்கணும்ல தம்பி, பயணச்சீட்டு, அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போனால் இன்னும் வரல தம்பி, கூட்டமாக இருக்கும் போல, அதனால தான் காத்திருக்கேன்னா. எத்தனை மணிக்குமா வந்தீங்கன்னு சர்வைலன்ஸில் எடுத்து பார்த்தா கேமராவில் காலையில் 6 மணி, இந்த சம்பவம் நடக்கும்போது மணி 12. 6 மணிக்கு வந்தம்மா, 12 மணி ஆச்சு, 6 மணி நேரமாக பச்சை தண்ணி வாயில் படலை. அப்படியாம்மா? ஒன்றும் ஒரு அந்த அதிகாரி சொல்கிறாரு, இங்கெல்லாம் டிக்கெட் எடுக்க முடியாதுமா, ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கணும், பணம் கட்டியிருக்கணும், இங்கே வேற ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க, நம்ம அந்த போர்டிங் பாஸ் அந்த அம்மாவுக்கு தெரியல சொல்கிறாங்க. இல்லை தம்பி, என் பையன் எடுக்கத்தான் போனேன், இன்னும் வரல, கொஞ்சம் நீங்கள் வேணால் விசாரிங்க தம்பி, கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் இருக்கட்டும், பரவாயில்ல தம்பி, அவன் நின்றுக்கிட்டு இருப்பான், நான் இப்படியே இருக்கேன், வயசானவன் என்ன அப்படின்னா. ஐயா, நான் சொல்கிறது முழுக்க நடந்த சம்பவம். அப்படியா? எடுத்து செக், உங்கள் பையன் பேரை சொல்லுங்கள். பேரை சொல்கிறாங்க, நான் அந்த பேரை சொல்ல விரும்பலைங்க பொதுவெளியில். பேரை சொல்கிறாங்க. அந்த விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரி என்ன பண்ணார் தெரியுங்களா? உடனே பார்த்தாரு, சாப்பிட்டீங்களாம்மான்னு கேட்டார். ஐயா, நான் சாப்பிட்றது இருக்கட்டும், பையன் அந்த என்னமோ பண்ணிங்களே, எது பொட்டியில் பார்த்தீங்களே என்னென்னா, காலையில் 8:15 கிளம்புன சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் உங்கள் பையன் போயிட்டான். காலையில் 8:15 சிங்கப்பூர் கிளம்புன ஃப்ளைட்டில் உங்கள் பையன் போயிட்டான். என்ன தம்பி சொல்கிறீங்க, நல்லா பார்த்தீங்களா? வீட்டில் இருக்கிற அந்த சொந்த வீடு சொத்துக்கித்து எல்லாமே பையன்கிட்ட தான் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ ஊர்லேயும் எதுவும் இல்லை, அங்கேயும் போக முடியாது. அப்படிங்கும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு, பெத்த தாயை நிராதரவாக கொண்டு விமான நிலையத்தில் இறக்கி விட்டுருக்கான், அவன் கிளம்பி போயிட்டான், இனி இந்த ஊருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உறவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும்போது அவன் அதனால தான் நினச்சிட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு அந்த பாதுகாப்பு அதிகாரி ஒரு வார்த்தை சொல்கிறார், அவன்லாம் நல்லா இருக்கவே மாட்டாமா அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த வயசானவன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஓடி போய் அவர் வாயை பொத்திட்டாங்க. தம்பி, போகிறதான் போன இடத்துலாவது அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் தம்பி, தயவு செய்து அப்படி சொல்லாதேன்னு சொல்கிற அந்த தாய் தாங்க அன்பினுடைய உருவம். இங்கே யோசிச்சு பாருங்க, அவன்லாம் நல்லா இருப்பானான்னு சொல்லுகிற போது தயவு செய்து அவனை சபிக்காத, போகிற இடத்துல அவன் நல்லா இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கிழவி கிளம்பக்கூடிய வாய்ப்பு தெரிஞ்ச உடனே காவல்துறையினருடைய உதவியோடு ஒரு தொண்டு இல்லத்தில் அந்த தாயை பராமரித்தாங்க அப்படின்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நான் முத்துக்குமார் ரொம்ப அழகாக சொல்லுவார். இங்கே இருக்கிற நிறைய இளைஞர்கள் இருந்தால் கேட்டுக்குங்க, தயவுசெய்து அம்மாக்கள் ஏதாவது சமையல் கொண்டு வந்தாங்க, செஞ்சு வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு சமையலாம்மா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, நேற்றும் இட்லி இன்னைக்கும் இட்லியா, ஏம்மா இந்த வாரமே இட்லி வாரமா, சலிச்சுக்காதீங்க. ஏன் தெரியுங்களா? அழகா ஒரு கவிஞன் சொன்னா, சில இடங்களில் சோறு பட்டினி கிடக்கிறது, சில இடங்களில் வயிறு பட்டினி கிடக்கிறதுன்னா, அங்க சாப்பிட்றக்கு ஆள் இல்லை,
அங்க சாப்பிட்ற காலையில் மேஜை நிறைய உணவுகள், இங்க சாப்பிடுவதற்கு சோறு இல்லை அப்படின்னா இல்லாதவனுக்குத்தான் அந்த ஒருவேளை உணவினுடைய அருமை தெரியும் என்றால், அன்பிற்குரியவர்களே, எல்லா நேரத்தையும் எல்லா உலகத்தையும் போற்றுபவர்களாக அன்பை காட்டுபவர்களாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு எல்லா மதிப்புகளையும் வாரி தரும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். நான் முத்துக்குமார் என்கிற மறைந்த கவிஞன் எழுதிய ஒரு அழகான கவிதை என்ன தெரியுங்களா? அவன் சொன்னா, அழுது புரண்டு நான் அழுத ராத்திரிகளில், அழுது புரண்டு நான் அழுத ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஆனால் ஊட்டத்தான் தாயில்லை என்று அந்த கவிதையை முடித்தான். அழுது புரண்ட எத்தனையோ ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஆனால் ஊட்டுவதற்குத்தான் தாயில்லை அப்படின்னு சொன்னா, தாய் தருகிற அன்பை தயவு செய்து உதாசீனப்படுத்தாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இன்னொருடைய அன்பை வாழ்க்கையில் புரிஞ்சுக்கவே முடியாது. என்ன தெரியுங்களா? ஒரு காலத்தில் சின்ன பையலாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். இப்போ என் பையன் கேட்குறான், தலைவலின்னு படுத்திருக்கேன் சார், போன வாரம் வீட்டில். நேராக வந்தவன் என்கிட்ட எதுவும் பேசலை. என் மனைவிட்ட கேட்டான், அப்படின்னா. அவ்வளோதான் பேச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் அப்படி படுத்திருக்கார்? அவ்வளோதான் அப்படின்னா. எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, அப்பாவுக்கு தலைவலியா, அதுதான் படுத்திருக்கார். ஒரே வார்த்தை சொன்னா பாருங்க, படார்னு எந்திரிச்சிட்டேன். தலைவலிக்கே தலைவலியான்னு நான் பாருங்க சார். யோசிச்சு பாருங்க, தலைவலிக்கே தலைவலியா சார்? இன்றைக்கு தலைமுறை இடைவெளி மாறி இருக்கிறது, நான் இல்லை சொல்லலை. ஆனால் அன்பின் இடைவெளியும் அதிகரித்திருக்கிறது. கைதட்டுங்கள். இந்த உலகத்தில் அன்பின் இடைவெளி அதிகரிக்காமல் பார்த்துங்க சார். எங்க அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஒரு காலத்தில் நாம் மார்தட்டி சொன்னோம் இல்லையா? ஆனா இன்றைக்கு எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்னு கேட்கிற ஒரு தலைமுறை வந்திருக்கிறது. இது ஆபத்து என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுங்களா? ஒரு கட்டத்துல தகப்பன் ஒரு கட்டத்துல வில்லனா தெரிவான். ஆனா எப்ப தெரியுங்களா ஹீரோவா தெரிவாரு? அவரு ஒரு தகப்பனான பிறகுதான் அவங்க அப்பா எவ்வளவு தெய்வ நிலையில் இருந்தார் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் இந்த சபை எனக்கான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது என்கிற காரணத்தால் எனக்கு ரொம்ப நாளாக அவரை சந்திக்கணும்னு ஒரு ஆசை. சில காரணங்களுக்காக தொலைவில் இருந்தும் தொலைக்காட்சியிலிருந்துமே பார்க்கிற முகத்தை இன்றைக்கு வெள்ளக்கோவில் புத்தக திருவிழா தான் அருகிலிருந்து பார்க்கிற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காகவே புத்தக திருவிழாவை சார்ந்த அத்தனை நல்லோர்களுக்கும் பத்தாதுங்க, கைதட்டல் ஏங்க, எவ்வளவு பணிகளுக்கு இடையில் பம்பரமாக சுழன்று வந்திருக்கிற ஒரு மாமனிதர். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அவரை பற்றி நினைக்கும் போது நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டால், மாற்றம்ங்கிறது நினைத்தால் வராது, உழைத்தால் மட்டும்தான் வரும் என்பதை தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக காட்டினார். அதை விட இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, மாநாடுகளுக்கு இவர் வருகிறாரா, மாநாடுகளுக்கு இவர் வருகிறார் என்பதை விட இவர் வருகிறார் என்றாலே மாநாடாக அந்த கூட்டம் மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, தேவைக்காக அரசியல் இல்லாமல் சேவைக்காக அரசியல் என்பதை முன்னெடுத்திருக்கிற அண்ணன் அவர்களே, வழிகாட்டும் மனிதராக உங்களை நாங்கள் பார்ப்பதில்லை, வாழ்ந்து காட்டும் மனிதராகவே உங்களை இந்த சமூகம் பார்க்கிறது. மற்றொரு சிறப்பு விருந்தினர் என்கிற முறையில் உங்களை நானும் இருகரம் கூப்பி வரவேற்க ஆசைப்படுகிறேன். நல்ல உண்மையிலுமே நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக இந்த அன்பு குறித்து நான் பேசிய சில நிமிட வார்த்தைகளை நீங்கள் செவிமடுத்தீர்கள். நான் இன்னொன்று வார்த்தை சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லோர்களுக்குள்ளும் அடிநாதமாக இருக்கின்ற ஒன்று எது என்று கேட்டால், அன்பிற்குரியவர்களே, அன்பு என்கிற ஒன்றுதான். அந்த அன்பு என்கிற மரத்திலிருந்து விழுகிற மகிழ்ச்சி கனிகள் நாம் எல்லோர் கைகளிலும் இடம் பெறட்டும். அதற்கு நம் வாழ்நாளே துணை நிற்கட்டும். தயவு செய்து புத்தகங்களை வாசியுங்கள் என்பதை விட புத்தகங்களை நேசியுங்கள். ஏன்னா வாசிக்கிற புத்தகங்களை அவ்வப்பொழுது விட்டு விடுவோம், நேசிக்கிற புத்தகங்களைத்தான் அப்பொழுது தொட்டு தொட்டு பார்த்து இன்பம் பெறுவோம் என்று கேட்டால், நேசிப்புக்கும் வாசிப்புக்கும் உள்ளான இந்த புத்தக திருவிழா 5 நாட்கள் நடைபெறுகிறது. அண்ணன் அவர்கள் அமைந்திருக்கிற இந்த மேடையில் இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த 5 நாட்கள் விழாவினை 7 நாட்கள் விழாவாக, ஏன் இன்னும் அதிகமான நாட்கள் விழாவாக நீங்கள் கொண்டாடுங்கள். அதற்கு
உயிராக ஊனாக இருந்து வழிகாட்ட வெள்ளக்கோவில் மண்ணும் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை வார்த்தைகளில் உங்களில் ஒருவனாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.